இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். காரணம் என்னன்னா, சில மாற்றங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பேசுவோம். இந்த செஷனோட நோக்கம் வந்து 10 நாள்ல எந்த நோயா இருந்தாலும் பிரேக் பண்ணணும். இதுதான் கம்ப்ளீட்டா நம்ம ஃபோக்கஸ் பண்றது. அது உண்மைதான் அப்படிங்கறத ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. நேற்று 4th கான்செப்ட் முடிச்சிருக்கோம். பட் 5 days முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 6th day நம்ம இருக்கோம். எல்லாமே ஒரு மாயை தான். அந்த மாயைக்குள்ள நம்ம மாட்டி இருக்க போது உருவாகிறது எல்லாமே மறுபடியும் அதே மாயையை கிரியேட் பண்ணி பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் கான்செப்டே. இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நீங்க ஃபீல் பண்றது எனக்கு உடம்புல வலி இருக்கு உண்மையாலுமே. இப்ப நேற்று ஒருத்தங்க தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க, கவிதா, எனக்கு கஷ்டமா இருக்கு, முடியல. இந்த இதெல்லாமே சென்டென்சஸ். ஆனா உண்மைதான், வலி இருக்கும். அதுக்கு அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அப்படியே மாத்தி வேற அர்த்தமா மாத்தும் போது அது சில மாற்றங்கள் வருது. நம்ம பேசணும். இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம் மேபி நியூவா. கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. ஸோ கண்டினியூஸா நான் 4 செஷனுமே தெளிவா இருக்கிறவங்கன்ற மாத்திரம் இன்னைக்கு கேள்வி கேட்கலாம். புதுசா வந்திருக்கவங்களுக்கு புரியாது. அந்த 4 செஷன்ஸையும் மறுபடியும் ஒரு லேர்ன் பண்ணிட்டு தான் அவங்களால உள்ள வர முடியும். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 4 செஷனும் நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஹெல்த் இஷ்யூஸை பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க எங்கிட்ட இப்போ நீங்க பேசுங்க. இல்ல எனக்கு 4மே அட்டன் பண்ணிட்டேன் பட் எந்த சேஞ்சஸுமே வரல, எனக்கு நம்பிக்கையும் வரல அப்படிங்கிறவங்களும் உங்களோட கொஸ்டின்ஸை இப்போ நீங்க ஷேர் பண்ணலாம். கவிதா பேசுறேன். சொல்லுங்க கவிதா. மேம், நேற்று நீங்க சொன்னதை நான் அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணேன். அப்படியே அப்ளை பண்ணேன். மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, வண்டர்ஃபுல் மேம். எவ்வளவோ நான் பார்த்துட்டேன் சோசியல் மீடியால. ஆனா அது அந்த அடி வேர்ல இருந்து புரிய வச்சுட்டீங்க நீங்க. நல்ல மாற்றம், நல்ல மாற்றம் ஃபீல் பண்றேன். இல்ல ஒரே நாள்ல மாற்றம்னா எனக்கே அது ஒரு என்ன சொல்றது, கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கு. ஆனா உண்மையாலுமே இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த ஃபீலிங் வரணும்னு நான் மனசார வேண்டேன். நிஜமாலுமே தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ so much. மேம், நான் மணிமேகலா பேசுறேன் மேம். நான் உங்க தேர்ட் செஷன் தான் மேம் அட்டன் பண்ணேன், 4th day. உங்ககிட்ட அன்னைக்கு நான் அழுதுட்டு தான் பேசினேன். அதுக்கப்புறம் அந்த 3 செஷனோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு இவ்வளவு நாள் என்ன பிரச்சனை இருந்ததுன்னே அன்னைக்குதான் மேம் நான் அனலைஸ் பண்ணேன். ஏன்னா என்னோட நீங்க சொன்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் வந்த பிறகு அதோட ரிலேட்டடா உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு DAF எனக்குள்ள ஃபார்ம் பண்ணி என் லைஃபே ஒரு 6 monthsக்குள்ள வேற மாதிரி இருந்தது. எனக்கு யாரு ஆப்போசிட்டா இது பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் ரிவெஞ்ச் பண்ற மாதிரி, என்ன நீ உதாசீனப்படுத்தினல நானும் உன்னை உதாசீனப்படுத்துறேன் அப்படின்னு எனக்கும் அது ஹர்ட் ஆச்சு, அவங்களுக்கும் அது மாதிரிதான் என்னோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போனுச்சு. ஆனா இப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதெல்லாம் தப்பு. நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ், நீங்க சொன்னீங்கல்ல உடம்பு நல்லா இருக்கணும்னா ஒரு நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி மனசு நல்லா இருக்கும்னா ஒரு பாசிட்டிவ் தாட், ஹாப்பினஸ் அதெல்லாம் நம்மளுக்குள்ள கொண்டு வந்தா அந்த பாசிட்டிவா உள்ளது அந்த நியூரான்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஹாப்பி டானிக் மாதிரி இருக்கும். அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஒரு 3 நாளா நானும் அப்ளை பண்றேன். எனக்கு இது வரைக்கும் அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு வழியே தெரியலமா. நானும் என்னென்னவோ பாக்குறேன், படிக்கிறேன், நெட்டு போறேன், கவுன்சிலிங் கூட அட்டன் பண்ண ஒரு டைம் அது. ஆனா எனக்கு இது ரொம்ப வழிகாட்டியா இருந்துச்சு மேம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த ப்ரோக்ராம். ஒரு தெளிவு இருக்கு எனக்கு. அதுல பிரச்சனை, அதோட சொல்யூஷன் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை இனிமே அப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ மணிமேகலா. ஸோ இப்போ நான் வந்து இந்த 10 days ஒரு சேலஞ்ச், எந்த ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷனும் பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த 10 days செஷன். ஸோ இப்போ நம்ம பேசுறதுலாம் சில மனம் சார்ந்த சில விஷயங்கள், அதில் உருவாகிற ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ஓரியன்ட், பர்சனல் கான்ஃப்ளிக்ஸ் எதையாக இருந்தாலும் பிரேக் பண்ணோம்னா தான் ஹெல்த் வைஸ் நம்ம நல்லா இருக்க முடியும். இந்த ஹெல்த் வைஸ் எந்த நோயும் சரி பண்ண முடியும் நான் நம்புறேன் அப்படிங்கிறவங்க மாத்திரம் எனக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இல்லை நம்பிக்கை இல்லைங்கிறவங்களும் இல்லை ஐம் நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு மெசேஜ் கொடுங்க. என்ன மாதிரி நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் உங்க மனசுல தோணுதுன்னா கேட்கலாம், சொல்லுங்க மேம். நீங்க சொல்றீங்க இப்போ உடல் நோய் வந்து தீரும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியுது மேம். அந்த
நோய் வர்றது இந்த டிஏஎஃப் எனக்கு புரியுது. பட் ஏற்கனவே இந்த பாதிப்பால வந்துட்ட நோயை வந்து எப்படி நம்ம சரி பண்ணிட முடியும்? அது உதயலட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது எப்படி அப்படிங்கிற அந்த கேள்வி கேக்குறாங்க. எனக்கு என்னன்னா, நம்பிக்கை வந்திருக்குன்றது ஒரு கேட்டகரி. எனக்கு நம்பிக்கையே வரல அப்படிங்கிறவங்க இந்த 4 செஷன் அட்டன் பண்ண, பட் எனக்கு நம்பிக்கை வரல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா, அது எனக்கு இன்னும் அதுக்கான கிளாரிட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு செஷனை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதன் மூலமா என்ன மாதிரியான வியாதிகள் எல்லாம் சரியாகும்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? அதாவது இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கிற இப்போ டயபெட்டிஸ், ஓகே, அது ஸ்ட்ரெஸ்ஸால தான் வருதுன்னு சொல்லி ஒரு முறை சொன்னீங்க. அப்போ இந்த கேன்சர் மாதிரியான விஷயங்களும் இது மாதிரியான மன அழுத்தத்திலிருந்து வந்திருக்கலாம். பட் இப்போ இதன் மூலமா சரி பண்ணிட முடியுமாங்க மேம்? என்ன சொல்ற உதயலட்சுமி, ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருக்கக்கூடிய மேபி 30 to 40 people நீங்க ஒரு கிளாரிட்டி ஆகி ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும் நீங்க நம்புறதுக்காக தான் இந்த செஷன். அண்ட் நம்புறது மாத்திரம் இல்லாம உங்களோட ஹெல்த் ப்ராப்ளத்துல இருந்து நீங்க ரெக்கவர் ஆகணும். நீங்க 40 பேர் 400 பேருக்கு 4000 பேருக்கு 4 lakhs பீப்புளுக்கு எடுத்துட்டு போக முடியும் நான் நம்புறேன். ஏன்னா ஐ ஆம் லிவிங் மை லைஃப், ஐ ஆம் சப்போர்ட்டிங் மெனி. எனக்கு எனக்கு என்ன இப்ப பர்பஸ், எதுக்காக நான் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணணும், நான் எதுக்காக இப்படி வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு என்னோட லைஃப் டைம்ல 1 hour நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு என்ன கோல் அப்படின்னா, இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்க வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு யூ ஹேவ் டு அப்ளை இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில நீங்க பாத்துக்கணும். இதுல உண்மை இருக்கு. அதாவது எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் ஒரு சொல்யூஷன் இத்தனை நாள் நம்ம பார்த்தது அலோபதி, அதை தாண்டி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நிறைய நம்மளுக்கு தெரியும், சித்தா, ஹோமியோ, அந்த மாதிரி நிறைய. இது வந்து உளவியல் சிகிச்சைங்கிற ஒரு புது மெத்தட். இது மூலமா நோய்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இதுதான் என்னோட ஃபோக்கஸ். ஸோ இதை எடுத்துட்டு வரணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க மனநலம் சார்ந்து நீங்க எத்தனை சொன்னீங்கனாலும் அது வந்து எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா மென்டல் ஹெல்த், எனக்கு எந்த மனநல பிரச்சனை கொண்டு வந்தீங்கனாலும் நான் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா ஐம் எக்ஸ்பர்ட். அது இப்ப முக்கியம். அதை வந்து நான் அப்ளை பண்ண சொல்லுங்க அஷ்மிதா. மேடம், நான் வந்து இப்ப தொழில் தான் வந்து மேடம் கவனம் பண்ணி செலுத்திட்டு இருக்கேங்க மேடம். ரொம்ப நாள் வந்து நான் ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மெத்தட யூஸ் பண்ணி ஷாப் வச்சாச்சுங்க மேடம். ஆனா இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும், மக்கள் வந்து வரணும் அந்த ஷாப்க்கு, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். சூப்பர் அஷ்மிதா, கண்டிப்பா வருவாங்க, நிறைய மக்கள் வருவாங்க. நீங்க இந்த செஷனோட நீங்க கவின் சர்வீஸ் வைக்க போறீங்க, அதுல நீங்க ஓனா டிரைவ் பண்ணிட்டு போறீங்க, கார்ல நீங்களே ஓட்டிட்டு போய் கவின் சர்வீஸுக்கு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இறங்குறீங்க, உங்களுக்கு வந்து டோர் ஒருத்தர் ஓபன் பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்லி அழகா உங்களுக்கு லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொன்னீங்க. நான் அப்ளை பண்ணி ஷாப் ஓபன் பண்ணியாச்சுங்க மேடம். ஆனா நீ அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ. சூப்பர் சூப்பர், வெரி குட் அஷ்மிதா. நீங்க அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஈஸியா போயிருவீங்க. ஆனா எவ்வளவு கட்டத்துக்கு போனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உடம்புல ஒரு மாற்றம் வருது, நம்ம போய் மாட்டிக்குவோம். அந்த இடத்துல அந்த மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அடுத்த கட்டத்தை நினைக்க கூட மாட்டோம். அதுல இருந்து வெளியே வந்தா போதும்னு அதுக்கு ஒரு போராட்டத்துக்குள்ள போய் மாட்டிக்குவோம். ஸோ அந்த இடத்துலதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு செஷன், கம்ப்ளீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன ஒரே ஒரு ஆசை. லைஃப்ல இன்னும் நீங்க நிறைய ஓப்பன் பண்ணணும், உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நமக்கு வந்து நல்ல நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா இப்ப நமக்கு ஒரு மந்த்லி பீரியட் இயர்லி ஒன்ஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுத்துக்கணும், அப்பதான் உங்களுக்கு அவேர்னஸ் என்ன பிரச்சனை வருது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆஃப்டர் 40 years தாண்டிச்சுனால இதெல்லாம் நீங்க செய்யணும், பாத்துக்கிட்டீங்கன்னா பிரிகாஷனா இருக்கும்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம போறோம், அப்ப நம்ம சொல்றாங்க நமக்கு சத்து கம்மியா இருக்கு, உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் உண்மையா இல்ல? என்ன மாதிரி டயட் நம்ம மனசு ஆரோக்கியமா வச்சுக்கணும், அதே சமயம் நம்மளோட டயட் எப்படி இருக்கணும்? நான் கண்டபடி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் அள்ளி தெரிச்சு சாப்பிட்டா அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த் இஷ்யூ வரதானே போகுது. அப்ப அதுக்கு ஒரு கிளாரிட்டி. தேங்க்யூ ஸோ மச் அஷ்மிதா. இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு உண்மை
சொசைட்டில நம்ம பேசாம இருந்தா கூட பக்கத்துல இருந்து திடீர்னு வந்து ஹெல்த் செக்அப் பண்ணீங்களா, நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்களா, ஏதாவது வராம பாத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி நம்ம ஓடிட்டே இருப்போம், நல்லா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிப்போம். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஃபுட்டை நீங்க இவ்வளவு நாள் சாப்பிட்டு இருந்தீங்களா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், போய் பாருங்கன்னு. மேடம், என் பேர் வந்து தாஜுதீன். நான் வந்து இஸ்லாத்தை அடிப்படையா வாழணும்னு இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒரு இஸ்லாம் சொல்ற அடிப்படை கொள்கை பிரகாரம் வாழணும்னு முயற்சி செஞ்சுட்டு அதை நோக்கி பயணத்துல போயிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து இந்த நீங்க சொல்ற இந்த நான் வந்து ஃபுல் செஷன் அட்டென்ட் பண்ணல, நேத்து தான் வந்தேன். ஓகேங்களா? அதனால நீங்க சொன்ன ட்ரிக்ஸ் அந்த அந்த மெத்தட் எனக்கு எதுவும் தெரியாது இப்ப. ஆனா ஒண்ணு புரிஞ்சுச்சு, மூச்சு உள்ள வாங்கணும் விடணுங்கிறத மட்டும் நேத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு ஒரு சூப்பரா இருக்கு. வெறும் எனக்கு கிடைச்ச புரிதல்ல மூச்சை இழுக்கிறதும் வெளியே விடுறத மட்டும் எனக்கு எப்பப்ப என் மண்டையில வர்ற சிந்தனை தேவை இல்லையோ அப்ப செயல்படுத்துறேன். நான் வந்து இதை மனசுக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா உடலை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என் மனம் சார்ந்த பிரச்சனையில தான் நான் இருந்தங்காட்டி எனக்கு உடலை பத்தி கவலையே இல்லை. ஆனா நீங்க இப்ப கேட்ட கேள்வி, உடல் எப்படி இந்த தெரப்பில சரியாகும்னு கேட்டீங்க இல்லையா? எனக்கு இப்ப என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து கால் ஆணிக்கால் இருக்கு. ஒரு 30 வருஷம் வைங்களேன், எனக்கு இப்ப 42 ஆகுது. 30 வருஷமா இருக்கிற அந்த ஆணிக்கால் அதை வந்து குணமாகுமா? உங்களோட இந்த தெரப்பி எனக்கு தெரியாது, இன்னும் நான் ட்ரை பண்ணல, எதுவுமே பண்ணல. தெரிஞ்சிச்சுன்னா சொல்லலாம், பண்ணி ஆச்சா இல்லையான்னு. இப்ப எப்படி சாத்தியம்? இது வந்து ரொம்ப லாங்கா இருக்குது இல்லையா? 30 வருஷங்கிறது கிட்டத்தட்ட இருக்கு. இப்ப இந்த ஒரு சிம்பிளான விஷயம், பெருசெல்லாம் வேணாம், இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து நல்ல ஒரு கேள்வியா தோணுது. எப்படி இது சாத்தியம் ஆகும்? ஓகே, ஸோ ரொம்ப அருமையா சொன்னீங்க தாஜ்தீன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி தான் வேணும், இவரெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான நபர் இந்த செஷனுக்கு. இந்த மாதிரி சேலஞ்ச் கொடுக்கணும். எனக்கு வந்து ஒரு 30 இயர்ஸா காலானே இருக்கு, இது எப்படி சால்வ் ஆகுமா? இந்த மாதிரி இன்னொருத்தவங்க கூட இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, நான் இவ்வளவு வருஷமா நான் கடந்து வந்திருக்கேன், இது எப்படி சால்வ் ஆகுமா? வேற யாராவது இருந்தா கூட கேட்கலாம். இல்ல உங்க ஃபேமிலியில யாராவது பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதும் கேளுங்க. வணக்கம். வணக்கம். நான் வந்து மேஷாரன் பேசுறேன். சொல்றா, எனக்கு வந்து எக்ஸிமா ஆல்மோஸ்ட் 15 வருஷம் இருக்கு. ஸோ அதுக்காண்டி வேர்ஸா இருந்துச்சு. அப்புறம் மெடிக்கல் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ட்ரோலா தான் இருந்துச்சு. இப்போ ரீசன்ட்லி வந்து ஒரு டாக்டரை பார்க்குறேன். அவர் வந்து ஃபுட்லயே மேனேஜ் பண்ணி அதை செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரோட இது என்னன்னா, உங்களோட அப்சார்ப்ஷன் ஃபுட், அந்த வைட்டமின் டி கே அந்த அப்சார்ப்ஷன் வந்து குறைவா இருக்கிறதுனால தான் இது இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்க வந்து வாரத்துல எப்படியும் 3-4 நாள் எடுக்கணும். ஆனா அதே டைம்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இவர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் இஸ் வெரி ஹை, ஸோ நீங்க வந்து ஸ்டேட்டின் எடுத்து தான் சரியாகும் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இப்ப 2 ஆக்சுவலி ஈவன் இதுக்கு முன்னுக்கு வந்து ஆயுர்வேதிக் அது பார்த்தாச்சு. ஈவன் மற்ற எல்லாமே ஸ்பெண்ட் அ லாட் டாக்டர், ஸ்டில் அது வந்து கியூர் பண்ணல. ஆனா எனக்கு இதுல வந்து நம்பிக்கை இருக்கு. இப்ப என்னன்னா, நான் இது ஃபாலோ பண்றேன் சம்டைம்ஸ். ஓகே, ஏன்னா இது வந்து காஸ் இச்சினஸ். அப்ப இடையில வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண பாருங்க, ஸ்கின் ஸ்கால்ப் அந்த மாதிரி ஸ்கெட்ச் அதெல்லாம் இருக்கும். சோ இடையில சில நேரங்கள் இது, சில நேரங்கள் என்னன்னா, டாக்டர் இந்த அட்வைஸ் நீங்க கொடுத்த அட்வைஸ் எல்லாம் என்னோட டாக்டருக்கு வந்து நான் அப்ளை பண்ணேன். அவங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ளை பண்றாங்க. சோ அதுக்கு என்ன சொன்னா, ஓகே நீ இந்த மாதிரிலாம் செய்யணும், எப்போதும் பாசிட்டிவாவே வச்சிரு, எந்த இதா இருந்தாலும் ட்ரை டு புட் இன் பாசிட்டிவ் வேல்யூஸ்ல, அதை பாரு எல்லாம் சரியா வந்துருச்சு. ஒரு சிச்சுவேஷன் வந்தோடனே அவங்களுக்கு வந்து நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ட் செய்ய சொன்னேன். ஜஸ்ட் கிவ் யூ ரியல் சிச்சுவேஷன், ஓகே பார்க்க போலாம் அப்படின்னு சொன்னேன். முதல்ல சொன்னாங்க போலாம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் மாதிரி வந்துருச்சு. ஏன்னா எனக்கு வந்து மைண்ட் வந்து டக்குன்னு மாறி, என்னடா இப்பதான் ஓகேன்னு சொல்லிச்சு இந்த மாதிரி, எனக்கு உடனே ஆத்திரமா மாறிடுது. அப்ப நான் ரியலைஸ் பண்றேன், நம்ம இவ்வளவு நாள் நல்ல வேல்யூஸ் we try to feed in, ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு. அது எப்படி ஓகம் டாக்டர்? ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் தான் ஒரு தெளிவு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம கேட்கிற கேள்விகள் ஒவ்வொன்றுமே மற்றவங்களுக்குமே ஒரு புரிதல், அவங்களுக்கான பிரச்சனைகளை வந்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு இதை எடுத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு கிரியேட் ஆகும். எனிவே தேங்க்யூ ஸோ மச் அந்த பார்ட்டிசிபேஷன். சொல்லுங்க மணிமேகலா, எதை சொல்ல மேம்?
இந்த டெக்னிக்ஸ் நீங்க சொன்னது எல்லாமே மனசளவுல அது 100% எனக்கு ஓகேவா படுது. ஆனா இது உடம்பளவுல அந்த அளவுக்கு மாற்றத்தை வருமான்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆஃப்டர் 40 வந்த உடனே வெயிட் லாஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. நம்ம எவ்வளவுதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் அதோட ஹேர் ஃபால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கலந்து கொட்டுது. சுகர் லெவலு, கொலஸ்ட்ரால், ஹீமோகுளோபின் கம்மியாகிறது, இதெல்லாமே இந்த டெக்னிக்ஸ் மூலமா நம்ம ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமும் சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா தான் மேம் இருக்கு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் மாத்திரம் நீங்கள் சொல்லும்போது இப்போ அது எப்படி அது முடியும் அப்படிங்கிறது தான் இந்த செஷன். இந்த செஷன் ஃபுல்லாகவே வந்து ஹெல்த் ரிலேட்டடில். ஃபர்ஸ்ட் 4 செஷன் வந்து மைண்டு காம் ஆகுது, ஓகே நான் ரிலாக்ஸாக இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 செஷன் அட்டன் பண்ணி சில சூழ்நிலை பார்த்து அந்த காம்னஸை ஃபீல் பண்ணவங்கனால மட்டும்தான் இந்த செஷனை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, இப்போ கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அவரு தாஜுதீன் சொன்ன மாதிரி ஒரு 30 years ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ், இல்லை இவர் சொன்ன மாதிரி எக்ஸிமா அப்படிங்கிற அந்த கண்டிஷன். சில நோய்கள் வந்து நமக்கிட்டே கூடிய, ஆனா அந்த மன நிம்மதிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், பட் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் போனா தானே சரியாகும். இன்னொருத்தவங்க சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஏதாவது ஃபுட்டோ இல்லை டயட்டையோ சரி பண்ணி தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, இது எல்லாமே நம்பிக்கை. ஓகேங்களா? பொறுமையா நீங்க ஒரு நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்லோவா ஃபீல் பண்ணுங்க. நான் சொல்ற எல்லாத்தையுமே வந்து உங்களுக்குள்ள வர தாட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொல்றதை அப்படியே ஃபீல் பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. கடைசியில உங்களுக்கு ஸ்பேஸ் வரும்போது நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பர்சனலா நான் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கும்போது, சைக்காலஜியில டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கும்போது 2010 என்னோட கையில வந்து பாத்தீங்கன்னா, நான் திடீர்னு மெஸ்ஸுக்கு போயிட்டு அங்க ஹாஸ்டல்ல போயிட்டு சாப்பிடும்போது என்னோட இந்த விரல்ல வந்து பிளேட்ல கட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. சடனா தான் பார்த்தேன், நான் அப்ப கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால. திடீர்னு சடனா நான் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல, இது என்னது, அது புரியாததுனால நான் என்ன பண்ணேன், இந்த பேண்டைட் வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். அது என்னன்னு எனக்கே தெரியல, அது எப்படியோ ஒன்று வந்துருச்சாட்டுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா அது கொஞ்சம் வலிக்கும். அதுவும் அந்த வின்டர்ல நல்லாவே வலி, ஏதோ எதுவுமே டச் பண்ண முடியாது. அதே மாதிரி என்னோட டோல வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதே மாதிரி உருவாச்சு, கட் ஆகுற மாதிரி. இப்போ எனக்கு சொல்யூஷன் தெரியல இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல நான் படிச்சுட்டு இருந்தேன். பாரதியார் யூனிவர்சிட்டியில தான் நான் டாக்டரேட் பண்ணேன். அங்க வந்து ஆர்எஸ்புரம்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபர்ஸ்டா ஒரு டாக்டர் மீட் பண்ணேன். அவர் டாக்டர் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ அவரை தான் மீட் பண்ணேன். அதான் என்னோட லாஸ்ட் விசிட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத நான் போய் கடைசியா அதான் என்னோட. ஸோ போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது பேர் வந்து சோரியாசிஸ், இந்த நோய் வந்து ஏன் வருதுன்னு தெரியாது. ஓகேங்களா? இப்படிதான் அவர் பேசினாரு. இன்னொன்னு இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்கே வரும், ஸ்கின் டாக்டர்ஸ்க்கே இந்த நோய் வரும், ஏன் வரும்னு தெரியாது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தெரியாது. நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு ஒரு டோஸ் தரேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, அதுல இருந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், எதுக்கு உங்களுக்கு வந்து சரியாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நான் இன்க்ரீஸ் பண்ணி தருவேன், இப்படிதான் அவர் சொன்னார். ஓகேங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நான் என் ரூமுக்கு வந்துட்டு நான் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க சில விஷயங்கள் உருவாச்சு. இந்த இடத்துல நான் படிச்ச சில புத்தகங்கள், நான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் வந்து என்னோட ரிசர்ச்சே ஹெல்த் சைக்காலஜி தான். ஹெல்த்ல ஒரு நோய் ஏன் வருது அப்படிங்கறதா என்னோட ரிசர்ச். ஸோ அதை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சிலதெல்லாம் எனக்கு தோணுச்சு, அப்படியே போனது தாங்க வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்னோட விஷயத்த நான் எப்ப சரி பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து 2012 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2013 என் பேபி, ஃபர்ஸ்ட் பேபி. அந்த டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த மெடிக்கல் அப்படிங்கிறதுல அவங்க சொல்கிற வேர்ட்ஸ் மேலே வந்து பாசிட்டிவாக இல்லாததுனால நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் பேபி டெலிவர் பண்ணது வீட்டில். ஸோ அந்த டெலிவரி பண்ணி அந்த குழந்தைய வந்து வளர்த்தும் போது அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவங்களோட ஹெல்த் வைஸ்லையும் எந்த இடத்துலையும் மெடிஷன்றதை நான் எடுத்து போல, எல்லாமே மைண்ட் ரிலேட்டடில் நான் ட்ரை பண்ணேன். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் பையனுக்கு 1.5 yearsல அவருக்கு ஒரு பபுள் மாதிரி நல்ல பெருசாக வந்து ஒரு லம்ப் மாதிரி அவரோட தலையில கையில அதெல்லாம் வந்துச்சு. அப்ப வரும்போது நம்ம அவர்கிட்ட நான் பேசும்போது அதை பத்தி எங்கேயுமே கவனம் கொடுக்கல. அவருக்கான விளையாட்டு, அவரை எப்படி குஷிப்படுத்தணும் அப்படின்றத விட்டேன். ஜஸ்ட் ஒரு 1 week 10 daysல அது பிரேக் ஆகி அதுல இருக்க பஸ் எல்லாம் வெளியே வந்து அது நார்மல் ஆயிடுச்சு.
இது இது ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் அந்த சோரியாசிஸ்ங்கிறது அது கூட தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து நான் வெளியில வரல. அந்த அந்த ஸ்கின் அலர்ஜி எனக்கு வரைக்கும் 2014 வரைக்குமே எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் என் பையனை நான் பார்க்கும்போது அதுல சில விஷயங்கள்லாம் நான் பாக்குறேன். அதுக்கு கவனம் கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது போய் சேராம இருக்கிறத பத்தி நான் சிலதெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ரெக்கவர் ஆகுறாங்க, அப்படியே போகுது. எனக்கு 2016ல எனக்காக நான் ட்ரை பண்றேன் அந்த ஸ்கின் அலர்ஜி. ஓகே, அதே நான் கவனிக்கிறேன், அதை எப்படி நான் சரி பண்றது அப்படின்னும் போதுதான் ஃபர்ஸ்டா வந்து நான் என் டெக்னிக்கை வந்து அப்போ நான் 2014-15ல தான் இதெல்லாம் நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் நான் அப்பதான் கிரியேட் பண்ணேன். முன்னாடியே நான் லைட்டா கவுன்சிலிங்லாம் பண்ணுவேன், பட் அது அப்பதான் நான் எக்ஸாக்டா இதுதான் தியரிஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணேன். அப்போ ஸ்லோவா நான் சில விஷயத்த மாத்திக்கிட்டேன் மனசுல. மாத்தும் போது பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கிற அந்த ஸ்கின் அலர்ஜில பயங்கரமான சேஞ்சஸ், ஒண்டர்ஃபுல்லான சேஞ்சஸ். அப்படியே ரிலாக்ஸா நான் இருக்க பாத்தீங்கன்னா நான் எதையும் பெருசா கவனிச்சுக்காம, எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, மைண்ட் லெவல்ல காமா ஆகும்போது, எனக்கானதுல நான் போகும்போது அவ்வளோ அழகா அந்த சேஞ்சஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோவா நான் குழந்தைகள், எனக்கு 3 பசங்க, குழந்தைகளோட டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அதனால எதுவுமே பாதிக்கப்படாது. அதுக்கப்புறம் தான் நான் கம்ப்ளீட்டா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப டீப்பா எடுத்துட்டு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகணுங்கிறத நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல டெக்னிக் வைஸ் நம்ம போகலாம். இது என்னோட பர்சனல் ஸ்டோரி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து 13 வயசு, ரெண்டாவது பையனுக்கு 11 வயசு, கடைசி பையனுக்கு 6 வயசு. யாருக்குமே ஹாஸ்பிட்டல்னா என்னன்னு தெரியாது, மருந்துனா என்னன்னு தெரியாது. ஓகே, இதே வாழ்க்கை எல்லாரும் வாழ்வோம்னு நான் நினைக்கிறது மட்டும்தான் இப்போ என்னோட ஒரே ஒரு இன்டென்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்மள என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? நம்மளோட நம்பிக்கை இந்த இடத்துல நம்ம நம்பினதுக்கு அப்புறம் உண்மையாகுது. நம்ம நம்பாத வரைக்கும் அது உண்மை கிடையாது. நம்ம நம்புவோம் இல்லையா? இப்போ நான் போயிட்டு எனக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி, அவங்க சொல்றாங்க, நேம் வச்சிருக்காங்க சோரியாசிஸ், இது ஏன் வருதுன்னு தெரியாது, இதுக்கு காரணம் கண்டுபிடிக்கப்படல, இது வந்து எவ்வளவு நாள் வேணாலும் உங்க கூடயே இருக்கும். இது ஒரு நம்பிக்கை இல்லையா? மேபி நம்ம சொல்லலாம், இல்ல அவங்க நிறைய மெடிக்கல் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுதானே நம்மள்ட்ட சொல்றாங்க. அப்படி கிடையாது. உங்க மனசு, உங்களோட அனுபவம், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க வாழ்க்கையோட நோக்கம், வளர்ச்சி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம மாற்றி அமைக்கலாம். அப்ப இப்ப என்னன்னா, சிம்பிளா சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 4 செஷன்லயே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். நம்ம சிந்தனைக்கு அப்புறம் தான் கெமிக்கல் ரியாக்ட் ஆகுது இல்லைங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு செஷனா சொல்லும் போது நம்ம யோசிச்சதுக்கு அப்புறம் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ யோசிக்கும் போதே என்ன வேணும்னு யோசிக்கணும். இதை வந்து நம்ம தெளிவா சொல்லிட்டோம், 4 செஷன்ல கிளியரா இருக்கும். இப்ப என்னன்னா, நம்ம நம்பினதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் உண்மையாகுது. அப்ப நம்பும் போது நமக்கு என்ன வேணுமோ அதை மாத்தி நம்புறது. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபுட்ல இருந்து வருவோம். இப்ப நமக்கு யார் எடுத்தாலும் வந்து அப்படி ஃப்ரீயா சொல்லிட்டு போவாங்க, பாருங்க இந்த ஃபுட்டு சரி, இந்த ஃபுட்டு சரியில்லை, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு உங்களுக்கு. அந்த இடத்துல அந்த ஃபுட்டை பத்தியோ இல்ல நீங்க உங்களோட வாழ்க்கை முறையை பத்தியோ நிறைய ஃப்ரீயா இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பயம் வரும். ஐயோ, நான் ஏதோ தப்பா சாப்பிட்றேன்னா, இல்ல தப்பா நான் வந்து என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி இந்த பயம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பயம் வரக்கூடாது. அப்ப என்னன்னா, அப்ப என்ன உண்மை? அப்ப இப்ப எக்ஸாம்பிள் ஃபுட் எடுத்துக்கலாம். ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துக்கங்க. இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு பொட்டேட்டோ. இதோட நம்பிக்கை என்ன? நீங்க வந்து ஒரு பொட்டேட்டோ சாப்பிட்டீங்கன்னா கேஸ் ட்ரபிள் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம காலங்காலமா நம்பிட்டு வரோம். அப்ப நீங்க கேட்கலாம், இல்ல இது உண்மைதானே, நான் சாப்பிட்டுருக்கேன், எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கேஸ் ட்ரபிள் ரிலேட்டட்ல பிரச்சனை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எண்ணம், இது வந்து ஒரு தாட். ஓகே, இதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி நீங்க ஒரு 2-3 நாள் எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்பதான் இது புரியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள வர தாட் எல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கங்க. நான் சொல்றதை மாத்திரம் எவ்வளவுக்கு எவ்வளவு புரிய வச்சுக்க முடியும்ன்றதை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. முடிஞ்ச நோட்ல எழுதி வைங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஃபுட்டை பார்த்தோம்னா ஒரு ஒப்பீனியன் இருக்கு நம்மளுக்கு. பாரு இந்த ஃபுட் வந்து இதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபுட்டு இதுதான் பண்ணும்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த கருத்து இருக்கு இல்லையா, அது போய் கெமிக்கல் ரியாக்ட் பண்ணும். அந்த ஃபுட்டு பண்ணுமானா தெரியாது. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இப்ப நீங்க வெளியே போறீங்க, ஒரு சமோசா பாக்குறீங்க, ஒரு ஆயிலி ஃபுட்டை பாக்குறீங்க, சாப்பிடலாம் தோணுது. அம்மா என்ன சொல்லி வச்சிருப்பாங்க, பாரு இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும், இல்ல ஃபேட் ரிலேட்டட்ல உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி வச்சிருந்துருக்கலாம். இல்ல நீங்களே ஒரு 2-3 ஆர்டிகல் படிச்சிருந்துருக்கலாம். இந்த படிச்சது சொன்னது அதுக்கான ஆக்டிவேஷன் தான் பிரைன்ல இருக்கும். அப்ப நீங்க அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே பிளைனா இருக்கீங்க, ஒரு கிரேவிங் இருக்கு, அது பிடிச்சி சாப்பிட்றீங்கன்னா அந்த இடத்துல எதுவும் ப்ராப்ளம் வராது. ஆனா அந்த தாட்டோட சாப்பிடும் போது அந்த இடத்துல அந்த தாட் ஒரு கெமிக்கல் ரியாக்ட் பண்ணும். இதை மாத்திரம் தான் நம்ம இப்ப ஃபீல் பண்ணுவோம்.
இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பழக்க வழக்கங்கள்னு இருக்கும். இந்த நேரத்துல இதை சாப்பிடணும், இந்த நேரத்துல இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம ஆழமா மாட்டி இருந்திருப்போம். இப்ப நீங்க வந்து வேற எங்கேயாவது போறீங்க, அங்க வந்து திடீர்னு வேற ஏதாவது ஸ்டைல்ல ஒண்ணு கொடுக்குறாங்க. உடனே நீங்க அதை எடுத்துக்கலாம்னு நினைக்கும் போது உங்க பழக்க வழக்கங்களுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுதான் வாழ்க்கை, அப்படி மாத்திரக்கூடாதுன்னு உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல எடுக்கும்போது ஒரு மாதிரி சடனா ஒரு தாட் வந்து போகும், ஐயோ நான் தப்பா செய்யறேனே, இது சரியில்லையே அப்படிங்கிறது. அந்த தப்பா செய்யறனே சரியில்லையேங்கிற அந்த தாட் தான் கெமிக்கல் ரியாக்ட் பண்ண போலிச்சு, அந்த ஃபுட்டு போய் பண்ணிடாது. ஆனா நீங்க என்ன நினைச்சுக்குவீங்கன்னா, அன்னைக்கே அம்மா சொன்னாங்க, நான் பேசாம அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த 4 செஷன்ல எந்த இடத்துலையும் தாட்டை ஸ்டாப் பண்ணணும், நம்மளை காம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே வரோம். இப்போ இந்த செஷன்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆழமான கருத்துக்கள் உருவாக்கப்பட்டு அதை நமக்குள்ள பதியப்பட்டிருக்கு. இப்ப அந்த பதியப்பட்டதை மாத்திரம் தான் நம்ம ஸ்டாப் பண்ண சொல்றோம். அதையோ எடுத்துட்டு போக வேணாம். ஓகே, ஃபுட்டுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, அப்ப என்ன ஃபுட்டு வேணாலும் சாப்பிடலாம், என்ன ஃபுட்டு வேணாலும் சாப்பிடலாம், மனசு நிம்மதியா இருந்துச்சுன்னா போதும். இல்லைங்க நீங்க சொல்றது தப்பு, நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். கரெக்ட், நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணீங்க இல்லையா, அந்த ரிசர்ச் பண்ணதுனாலதான் உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ட் ஆகி அதனால உங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருக்கும். நீங்க வந்து டயட் ரிலேட்டட்ல ஒரு 10 புக் படிச்சிருக்கீங்க, நியூட்ரிஷன் ரிலேட்டட்ல ஒரு 10 புக் படிச்சிருக்கீங்க. அந்த படிச்ச விஷயம் தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் கொடுக்க முடிஞ்சு. நீங்க எடுக்கிற ஃபுட்டானா தெரியாது, அது பின்னாடி பெருசா ரிசர்ச் இல்லை. அதையுமே நான் சொல்றேன், நீங்க மென்டல் ஹெல்த்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, நான் எப்பவுமே காமா இருக்கேன், வீட்டுல சந்தோஷமா பேசுவேன், எல்லாத்தையும் சிரிக்க வைப்பேன், எனக்குள்ள ஒரு நிம்மதி இருந்துட்டே இருக்கும்னும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மேபி நீங்க போயிட்டு கண்டுபிடிச்சு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடலாம். இல்லைங்கும் போது அந்த ஒரு பதற்றம் வரும் இல்லையா, அந்த பதற்றம் மட்டும்தான் இல்லாம இருக்கிறது இப்ப நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இதுல கேள்வி என்ன நீங்க கேளுங்க. இப்ப நான் அது அடுத்த ஸ்டெப்பையும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிட்டு ஃபர்தரா உங்களோட கொஸ்டின்ஸ் கேளுங்க. இப்ப ரெண்டாவது என்னன்னா, நோய் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு ஹெல்த் சேஞ்ச். ஓகேங்களா? நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் பண்ணி டிராவல் பண்ணும் போது தான் பிரச்சனை உருவாகுது. நோய்ங்கிறது ஹெல்த் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போ நம்ம மாத்திக்கணும். அப்போ நோய்னு ஒண்ணு இல்லை, ஹெல்த் சேஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ எனக்கு வந்து கையெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜியா இருக்கு, ஸ்கின் அலர்ஜியா இருக்கு அப்படின்னா இது ஒரு சேஞ்ச். இப்போ என்ன பண்ணணும், எது உண்மை, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுல எது உண்மை, தாட் வந்து கெமிக்கல் ரியாக்ட் பண்ணும், அது உண்மை. அதை நம்பிட்டீங்கன்னா அதுக்குள்ள நீங்க இப்போ வந்துட்டீங்கன்னா, இப்போ ஹெல்த் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, இப்போ என்ன நடக்கணும்னா, உங்களோட கோல் என்னன்னு எப்பவுமே 3 கோலை எப்பவுமே எழுதி வச்சுக்கணும். அதாவது நம்ம நேற்று கூட பேசும்போது பர்பஸ் பத்தி பேசணும் இல்லையா, நம்ம பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு நெக்ஸ்ட் 3 கோல்ஸ் வந்து எழுதி லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். எழுதிட்டு இப்போ ஒரு ஹெல்த் சேஞ்ச் வரும். எவ்ரி டைம் நம்மளுக்கு ஒரு ஹெல்த் சேஞ்ச் இருந்துகிட்டே தான் இருக்கும். எனி சேஞ்சஸ், மேபி ஒரு பெயினா இருக்கலாம், டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம், அன்ஈஸியா இருக்கலாம். அந்த சேஞ்ச் வரும்போது யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த மீனிங். நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க மீனிங் கூட டிராவல் பண்ணாதீங்க. ஏன்னா இதுதான் சிஸ்டம். அவங்களுக்கும் இந்த வாழ்க்கையை வாழ வந்தோம்னா அவங்களுக்கு ஒண்ணு தோணும், அதையே கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணோம்னா அதுல அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டா தான் இருப்பாங்க. அன்னைக்கு எப்பவும் ஒருத்தர் உருவாகி ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு 100 வருஷம் கழிச்சும் அது உண்மை கிடையாது. அன்னைக்கு அவர் உருவாக்கின உண்மை. சில விஷயங்கள் நம்ம சில தியரிஸை வந்து ஸ்ட்ராங்கா நம்புறோம், ஓகே. ஆனா இப்ப நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு அது மேட்ச் இல்லையா, அப்ப கூட நீங்க போய் பிரேக் பண்ணலான்னு தான் நான் சொல்றேன். அப்ப இப்ப என்னன்னா, உங்களுக்கு போயிட்டு டெஸ்ட் பண்றீங்க, அவங்க சோரியாசிஸ் சொல்லிட்டாங்க, அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆன ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்கு அதோட growthக்காக அது இன்னும் பண்ணிட்டே தான் இருக்கும். நீங்க நல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது என்கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை எழுதி உங்களுக்குள்ள உள்வாங்குங்க, அதுக்கு உங்களுக்குள்ள கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம்னா என்னன்னா, இப்போ நம்ம கடந்து வந்த பாதையில வந்து அங்கங்க எக்கானமிக்காகவும் சில சிஸ்டம் மாற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னை மாத்திரம் டெவலப் பண்ணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சில சிஸ்டத்துக்குள்ள வந்து அவங்க சொன்னா அது அப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்க போனீங்கன்னா சில இடத்துல எல்லாம் ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும், இதுக்கு பின்னாடி அவ்வளோ ரிசர்ச் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும். அந்த மாதிரி சிஸ்டத்துக்குள்ள நீங்க போய் மாட்டும் போது உங்களுக்கானது சொல்யூஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்கான ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான் அங்க இருக்கும், அந்த சிஸ்டத்துக்கான growth. இந்த growthங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதாவது சக்சஸ் அண்ட் growth இது இயற்கையோட விதி. சக்சஸ் அண்ட் growthங்கிறது இயற்கையோட விதி. ஒவ்வொரு நேச்சரோட லா வந்து ஒரு மனிதன் சக்சஸ் ஆகணும், growthல இருக்கணும். இதுதான் இயற்கை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இது கூட தான் நம்ம டிராவல் பண்ணோம். அப்போ ஒரு ஹெல்த் சேஞ்ச் வருதுன்னா உடனே உங்க கோலை எழுதி வச்சுட்டு அந்த கோலுக்காக இந்த ஹெல்த் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை ப்ரிப்பேர் பண்ணுது, ப்ரிப்ரேஷன், ஸ்ட்ரென்த் பண்ணுது, ஸ்ட்ரென்த்னிங், உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை எடுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் உங்களை அடாப்ட் பண்ணுது. இந்த ஹெல்த் சேஞ்ச் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை அடாப்ட் பண்ணுது, ப்ரிப்பேர் பண்ணுது, ஸ்ட்ரென்த் பண்ணுதுங்கிறத நீங்க சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜ் என்ன எக்ஸாக்டா விஷுவலைஸ் பண்ணணும். இப்போ நீங்க வந்து கையில ஒரு மாதிரி அலர்ஜியா இருக்கு, இப்போ வந்து நீங்க ஒரு 62 இயர்ஸ்ல இருக்கீங்க. அடுத்தது என்ன, இப்போ வந்து யூ ஹேவ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங், ஏதோ ஒண்ணுக்குள்ள பெருசா ப்ரொஃபஷனலா வந்துட்டீங்க. இப்போ யூ கோயிங் டு இன்னோவேட் தி சேம், என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ யூ கோயிங் டு இன்னோவேட். நீங்க புதுசா உருவாக்க போறீங்க. என்ன இன்னோவேட் பண்ண போறீங்க? ஓகே, அவரது கேட்கல, நான் இந்த இவர் இன்னொருத்தர் சொன்னதை வச்சு சொல்றேன். ஒரு பிசிக்ஸ் டீச்சரா இருந்திருக்கோம், நம்ம வந்து இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம். நம்மளுக்கு என்ன ஸ்கில் இருக்கு? டீச்சிங் ஸ்கில் இருக்கு. வேற என்ன நம்மளுக்கு இருக்கு? நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு நாலேஜ் இருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வயசு? 62 வயசு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு ஆன்லைன்ல ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபன் வேல எடுத்துட்டு போய் அதை ஒரு கோர்ஸை மாற்றி அதை ஒரு எப்படியாவது பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 6th இருந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துட்டு போவோம். இதுக்காக நம்மள்ட்ட ஒரு ஹெல்த் சேஞ்ச் வருது. இப்போ உங்களுக்கு அந்த ஹெல்த் சேஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் எல்லாம் மைண்டுக்குள்ள கொண்டு வரணும். அதாவது நம்மளுக்கு பிசிக்ஸ்ல நாளைக்கு ஒரு 6th இருந்து இல்ல எடுத்துக்கோ, ஒரு grade 1ல இருந்தே நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது? grade 1ல இருந்து பிசிக்ஸ் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன், அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன், அதை வந்து இந்த மாதிரியான இமோஜி யூஸ் பண்ணி நான் கொண்டு வர போறேன், இந்த மாதிரி கேம் மாதிரி நான் மாத்த போறேன். ஸோ இதுக்காக எனக்குள்ள ஒரு ஹெல்த் சேஞ்ச் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். ஓகே, ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள வர நோய்க்கெல்லாம் நேம் வைக்கிறது யாரு? அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் எப்படி உருவாச்சு? அதுக்கான growthக்காக உருவாச்சு. ஸோ இப்போ நீங்க அந்த சிஸ்டத்தை வெளியே வந்து உங்க சிஸ்டம் என்ன, நீங்க யாரு, நீங்க எதை நோக்கி வந்திருக்கீங்க, உங்களோட சக்சஸ் என்ன, ஃபர்ஸ்ட் அதை கவனிக்கணும். நீங்க யாரு அப்படின்னா நீங்க ஒரு தனி மனிதர். உங்களுக்கான சில விருப்ப வெறுப்புகள் இருக்கு. அந்த விருப்பத்துல இப்ப நீங்க டிராவல் பண்றீங்க. அந்த விருப்பத்தோட அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்குள்ள மாற்றங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். மாற்றங்கள் வரும்போது அது வலியாவும் இருக்கும், வேதனையாவும் இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு மாற்றமும் வலியும் வேதனையும் கலந்ததுதான். அப்ப அது உடல்லையும் வலிகள் வரலாம், வேதனை வரலாம். அந்த வலியை நம்ம கொடுக்குற அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரென்த் பண்ணும். இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு அப்டமன்ல, நீங்க உடனே போய் அந்த சிஸ்டத்துக்குள்ள மாட்டினீங்கன்னா அது நேம் வைக்கும். நேம் வச்சு அந்த சிஸ்டத்துக்கு தான் அது growth ஒழிஞ்சு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில growth கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணும்? அதுக்கு போகக்கூடாது. என்ன பண்ணலாம்? அப்போ உடனே வந்து நான் என்ன பண்ண போறேன்? உங்களோட கோலை எழுதிட்டு, ஓ இதெல்லாம் நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு எனக்குள்ள ஏதோ சேஞ்ச் நடக்குது அப்படிங்கறத சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து செலிப்ரேஷன். செலிப்ரேஷன்ல என்னன்னா எப்பவுமே கொண்டாடுறது தான் வாழ்க்கை. நம்ம எப்பவுமே கொண்டாட்டத்துக்குள்ள வந்துடணும். நம்மள ஒரு ஒரு உற்சாகமோ ஒரு சந்தோஷமோ படுத்திட்டு கொண்டாட்டம். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது இதுக்கு அந்த ஒரு மாதிரி டயர்டு, கஷ்டமா இருக்கு, இந்த வேர்டு எல்லாம் அப்படியே அந்த தூக்கி போட்டுட்டு, நீ நாளைக்கு நான் இதெல்லாம் நினைச்சு வச்சிருக்கேன் இல்லையா, அதுக்கான எனக்குள்ள ஒரு மாற்றம் வருது அப்படின்னு கொண்டாட்டத்துக்கு வந்துடணும். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுங்க, இன்வைட் பண்ணுங்க, பார்ட்டி கொடுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. கலகலப்பு தான். நம்ம உடனே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு போயிட்டு வந்துட்டு யாரா வந்து பார்த்துட்டு அந்த சிஸ்டத்தை அப்படியே தூக்கி மாத்தி அமைச்சிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஆகும்? கொண்டாடும் போது என்ன சொல்லுவோம்? நீங்க பாரு, நேற்றுலாம் நான் இதை பிளான் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதுக்கான ஒரு பயங்கரமான பிக்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பார்ட்டி கொடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, அதை பத்தியே பேசுங்க. இல்லைங்க ரொம்ப டயர்டா படுத்த படுக்கையா இருக்க, இதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த படுத்த படுக்கையா டயர்டா இருக்கும் இல்லைங்களா, அந்த நேரம் வந்து இயற்கையே பாருங்க. இயற்கையே தாட்டை கொண்டு வராதுங்கிறதுக்காக படுத்த படுக்கையா நம்மளுக்கு கொண்டு வருது. நம்ம தாட் தேவையில்லாத தாட் வேணாம், நம்ம பாட்டுக்கு அமைதியா படுத்துட்டு உங்களுக்குள்ள வர சிந்தனைகள் எல்லாம் நாளைக்கு இது ஆகிறதுக்காக எனக்குள்ள வருதுன்றத மாத்திரம் லைட்டா முடிஞ்சா கொண்டு போயிட்டு நம்ம இருந்து அதுக்கப்புறம் கூட நம்ம கொண்டாடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நோயின்னு எப்பவுமே நேம் பண்ணக்கூடாது. இது ஒரு ஹெல்த் சேஞ்ச். ஹெல்த் சேஞ்ச் வரும்போதெல்லாம் நமக்குள்ள டிஃபைன் பண்ணிக்கணும் நம்மளோட கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. அந்த கோல்ஸ்க்காக நம்மள 3 விஷயம் நடக்கும்: ப்ரிப்ரேஷன், ஸ்ட்ரென்தனிங், அடாப்டேஷன். நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அடாப்ட் தான் ஆகுவோம். இப்போ நீங்கள் வந்து இவர் சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஃபியூ இயர்ஸ் வேற கண்ட்ரில இருந்துட்டு இந்த கண்ட்ரிக்கு வந்து அடாப்ட் ஆகணும், இந்த கல்ச்சர், இந்த எஜுகேஷன் சிஸ்டம், இங்கே இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சில சேஞ்சஸ் வரும். ஸோ உடனே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறோன்றதை ஃபீல் பண்ணி நம்ம அந்த இடத்துல வந்துட்டோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குது? சிந்தனைகள்னால தான் நடக்குது. தாட்ஸ், உங்களோட யோசனை தான் போய் கெமிக்கல் ரியாக்ட் பண்ணும். உடனே ஒரு சேஞ்ச் வரும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கால் ஆணி இருக்கு, 30 வருஷமா இருக்கு. ஓகே ஃபைன்.
ஸோ இப்போ நம்ம அந்த காலாணி 30 வருஷங்கிறதுக்கான அழுத்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த அழுத்தத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணும். ஃபர்ஸ்ட் அந்த காலாணியை பார்க்கும் போதெல்லாம் இந்த கால் ஆணிங்கிற அந்த வேர்டை தூக்கி போட்டுட்டு புது வேர்டை இந்த இடத்துல கொண்டு வரணும். இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவர் என்ன பிஸ்னஸ் சொல்லல, ஓகே இப்போதைக்கு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ அவர் வந்து மேபி ஒரு இஸ்லாமிக் ரிலேட்டட்ல ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கையை ஒரு மாதிரி அமைதியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, ஓகே நான் அதை வந்து எடுத்துட்டு போறதுக்காக என் காலில் ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று உருவாகுது. அப்போ அந்த ஆணிங்கிற அந்த வேர்டு வந்து ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் கொண்டு உருவாக்குச்சு. அந்த சிஸ்டத்தோட க்ரோத்துக்கு நீங்க அந்த சிஸ்டத்தோட க்ரோத்துக்கு வேலை செய்யக்கூடாது. உங்களோட க்ரோத்துக்கு என்னவோ அதுக்கு தான் நீங்க வேலை செய்யணும். அப்போ என்னன்னா, பிலீவ் சிஸ்டம் நம்புற ஒவ்வொன்றுமே நம்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையாயிரும். ஸோ நமக்கு என்ன சிஸ்டம் வேணும், நியூ சிஸ்டம் வேணும் இல்லையா, நமக்கு புது சிஸ்டத்துக்குள்ளதான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். நீங்க 9 to 6 ஜாப் ஒரு சிஸ்டம், அதுக்குள்ள போய் மாட்டிக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சிஸ்டம் போய் மாட்டிக்கூடாது. உங்களுக்கு சிஸ்டத்தை நீங்க கிரியேட் பண்ணுங்க, உங்களுக்கான வாழ்க்கை கிரியேட் பண்ணும். அப்போ கால் ஆணையில பார்க்கும்போது என்ன பண்ணும், அந்த நேமை தூக்கி போட்டு உடனே நான் இந்த மாதிரி எல்லாம் வாழ போறேன் இல்லையா, ஸோ அதுக்காக என் காலில் ஒரு மாற்றம் வருது. இதை நீங்க எவ்வளவு கிரியேட் பண்றீங்களோ அந்த ஆணி சுத்தமா இருக்காதுங்க. நீங்க இது வந்து ஒரு மேஜிக்லாம் கிடையாது. இது வந்து உங்களுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி நீங்க கொண்டு பார்க்கலாம். மேபி நீங்க ஒரு 1 வீக் கழிச்சு கூட என்கிட்ட சொல்லுவீங்க, அதுல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும். நம்ம கொடுத்து கவனம் கொடுத்து அதுக்குள்ள டிராவல் பண்றதுங்கிறது ஒரு சிஸ்டம் உருவாக்குச்சு. அந்த சிஸ்டத்துல மாட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இருந்து வெளியில வந்து நம்ம புது சிஸ்டத்தை உருவாக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டா எல்லா நோயில இருந்து நம்ம வெளியே வர முடியும். ஓகேங்களா, ஸோ ஃபைன். ஸோ இப்போ 2 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபுட்டுங்கிறது எப்படி அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், நோய்ங்கிறது எப்படி நமக்குள்ள ஆழமா பதியப்பட்ட ஒண்ணு, அதை எப்படி பிரேக் பண்ணணும். இப்போ சிஸ்டம் அப்படின்னா அது ஒரு அமைப்பு. இப்போ உடல்ல பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம், நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கும். இந்த சிஸ்டம் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறது குறிப்பிட்ட அளவு தாங்க, கண்டுபிடிக்கப்படாதது ஏகப்பட்டது இருக்கு. அங்கங்க கண்டுபிடிக்கிறோம், இப்படிதான் பாடி இருக்கு, இப்படிதான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான், அது வரைக்கும் கண்டுபிடிச்ச வரைக்கும் எல்லாமே ஓகே. இங்க பாருங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்களேன், எப்படி 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்னதான் நடக்குது உடம்புக்குள்ள. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம மாயைக்குள்ள மாட்டிட்டு இருக்கோங்கிறது. மனுஷன் செத்தே போயிடறானே, நீங்க இப்படி உட்காந்து அசால்ட்டா பேசுவீங்களேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் மனிதர் இறக்கிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதை அவர் உள்வாங்கி இருந்திருப்பார். அவர் வந்து 4 பேர் இதே மாதிரி நின்ற மாதிரி இருக்கிற வீடியோஸ் பார்த்திருப்பாரு, அதை உள்வாங்கி இருந்திருப்பாரு. அதே தனக்கு நடக்குங்கிற கற்பனையில ஒரு நாளாக கொண்டு வந்திருப்பாரு. அப்பதான் அது நடக்கும். அப்படியெல்லாம் நம்ம இறப்பெல்லாம் உண்மையே கிடையாது. நம்மளுக்குலாம் எங்கேயுமே இறப்பு வந்துடாது. நம்ம 120 வருடம் வாழ்ந்து இயற்கையான ஒரு விஷயம் நடக்குமா ஒழிச்சு அப்படிலாம் நடக்காது. அப்ப என்னன்னா, நம்ம எல்லாம் உள்வாங்கிக்கிற விதம் தான். நம்ம பாக்குறோம், போறோம். ஃப்ரெண்டு கூட தான் ஒருத்தர் போனாரு, என்னோட கிளைண்ட். அவரோட ஃப்ரெண்டு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாரு, ஃப்ரெண்டு கூட தான் இருந்தாரு, ஃப்ரெண்டுக்கு தான் பிரச்சனை. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஸோ நம்ம போறோம் வரோம், அதெல்லாம் உள்வாங்குறோம், அதுக்குள்ள கொஞ்ச நேரம் டிராவல் பண்றோம், நம்ம மைண்ட் டைம் ஃபுல்லா அதுக்காக ஸ்பெண்ட் பண்றோம். ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னன்னா, அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது, நம்மளோட ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்களுக்கான நியூ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள மேக்சிமம் ஃபன், மேக்சிமம் எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணீங்கன்னா உங்க சிஸ்டம் எப்பவுமே ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கும். ஹெல்த் சிஸ்டம் அப்படி ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கான வாழ்க்கை அருமையாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கான ஸ்பேஸ். இதில் என்ன புரிஞ்சது, என்ன புரியல, இதெல்லாம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். மேடம், நீங்க சொன்னது புரிஞ்சிச்சு. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நீங்க சிஸ்டம் சொன்னீங்க இல்லையா, நியூ சிஸ்டம் நாம ஓபன் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன டவுட்னா, இப்ப ஹெல்த்துக்குன்னு தனியான நம்பிக்கைகளை உருவாக்கணும், மனோ ரீதிக்கு தனியா நம்பிக்கை, இறை சார்ந்து கடவுள் சார்ந்து, அதுக்கு அப்படி ஒன்னொன்னுக்குன்னு ஓபன் பண்ணணுமா, இல்ல ஓவராலா ஒரே இதுல எடுத்துட்டு வர முடியுமா? எப்படி அது எனக்கு புரிஞ்சுக்கிட்டது. நான் இது இப்ப ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கைகள்னு நான் சொல்றேன். தாட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க, நம்பிக்கை. ஏன்னா தாட்டு வந்து பலவீனமானது, நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? அப்ப புது நம்பிக்கைகளை உருவாக்கணும். இப்ப வந்து புது சிஸ்டம், அப்ப ஒன்னொன்னுக்கும் நம்ம தனித்தனியா உருவாக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வருது எனக்கு. ஓகே, சோ உங்க டவுட் என்ன புரியுது, நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்றேன். ஓகே, வெயிட் பண்றேன் மேடம். தேங்க்ஸ். ராதா, நீங்க கேளுங்க. ஓகே மேம். ஆக்சுவலா மேம் ஃபுட் ரிலேட்டட் சொல்றீங்க இல்லையா, ஆக்சுவலா கட்டுக்கும் பிரெயினுக்கும் ஒரே மாதிரியான நர்வஸ் சிஸ்டம்
நான் படிச்சிருக்கேன். பட் ஸ்டில் பாப்பாக்கு என்னோட பொண்ணு வந்து 5 இயர்ஸா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அடிக்கடி வாந்தி வைத்தாலன்னு போயிட்டே இருந்துச்சு. நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே குழந்தைக்கு இல்ல. பட் ஜங்க் அதிகமா நான் கொடுக்க மாட்டேன். ஸ்கூல் செலிப்ரேஷன்ல வந்து இந்த கிரீன் டே, ரெட் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதே கலர் காஸ்டியூம் போட்டு அதே கலர் கேக் வந்து அவங்க மந்த்லி ஒன்ஸ் கட் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த செலிப்ரேஷன் முடிஞ்ச அந்த நாள்ல இருந்து அவங்க லீவு ஒரு 5 to 15 days அளவுக்கு லீவ் போட்டுறது. திருப்பி நான் சரி பண்ணுவேன், டாக்டர்கிட்ட போய் அதெல்லாம் சரி பண்ணுவேன். பட் கோல்டு டிசென்ட்ரியை ஸ்டாப் பண்ண கூடாது. ஆக்சுவலா டிசென்ட்ரிக்கு கட் வந்து அந்த பேசேஜ் வந்து ரப்ஷர் ஆயிரும். ஸோ ஸ்டாப் பண்றதுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்க கூடாது. எல்லா புரிதலும் எனக்கு நியூவா அப்பதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். அது வரைக்கும் பாப்பாக்கு எந்த ஃபீவரோ கோல்டோ எதுவுமே வந்தது இல்ல. இந்த கிரீன் டேல வந்து அந்த கேக்ல ஒரு கெமிக்கல் கலந்துருக்காங்க. மீன்ஸ் அந்த கலர் ஏஜென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் குழந்தைய இவ்ளோ அஃபெக்ட் பண்ணி இருக்கு அப்படின்றத நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நாங்க ஸ்கூல்ல சொன்னதுக்கு அப்புறம் அது அந்த இஷ்யூ ஸ்டாப் ஆயிருச்சு. சோ நம்ம எந்த தாட்ஸுமே இல்ல, எல்லாம் ரெகுலரா சாப்பிடுற விஷயத்த தான் ஒரு குழந்தை சாப்பிடுது. பட் எப்படி அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது? ஏன்னா இது இப்ப வரைக்கும் அந்த பேட்டர்ன். இப்ப அவங்களுக்கு 11 years கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனா போன October 28 இதே மாதிரி ஒரு கேக் சாப்பிடுறாங்க. நாங்க ஓகே பெரிய பொண்ணு ஆயிருச்சுல, இன்னும் என்ன வரப்போகுது, இவ்வளவு நாள் ஸ்டாப் பண்ணத சரி ஓகே நீ ஒரு பீஸ் தானே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அலோவ் பண்ணிட்டோம். அவங்க சாப்பிட்டதுல இருந்து நிமோனியா வரைக்கும் அவங்களுக்கு வந்து 1 month வீட்ல தான் இருந்தாங்க. இப்ப வரைக்கும் அவங்க ஸ்கூல் போக முடியல. இப்பயும் அந்த கோல்டு இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் மெடிசன் வந்து அந்த அவங்க பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன் தான் கொடுக்குறேன். அது நான் ரொம்பவும் கொடுக்க மாட்டேன். மெடிசனை நான் நம்புறதே இல்ல. வீட்லயும் கஷாயம் எது கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த கோல்டு இருந்துட்டே இருக்கு. நானும் அவங்ககிட்ட நெக்ஸ்ட் இயர் உனக்கு வரவே வராது, நீ ஹெல்த்தியா தான் இருக்க, இதுதான் அவங்க கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் அது மாறின மாதிரி எனக்கு தெரியல. சோ ஃபுட்டுக்கு தாட் நம்ம நினைக்காத ஒண்ணு திருப்பி வந்துகிட்டே இருக்கும் போது அப்ப ஏதோ ஒண்ணு நான் லேக் ஆகுறேன், என் பொண்ணு கிட்ட நான் கரெக்டா கன்வே பண்றேனா இல்ல அவங்க என்ன தாட்ல இருக்காங்க, அது வந்து எனக்கு புரியல. ஓகே ராதா, ரொம்ப தெளிவா கேட்டுட்டீங்க. உங்களுக்கு அது பதில் சொல்றேன். ஓகே, ஸோ தாஜ்வி நீங்க கேட்டது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டவுட், ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நம்ம கொண்டு போய் அதுக்காக தனியாக வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் மனசை நிம்மதிப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற சிஸ்டம்லாம் ஆர்கனைஸ் ஆயிரும். ஆனா மனசை நிம்மதிப்படுத்துறது ஈஸி கிடையாது. இப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, உலகத்துல சொல்லப்பட்டது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இதுதான் சரி இதுதான் தப்புன்னு நமக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஈவன் நீங்க ரிலீஜியஸா போனீங்கனாலுமே உங்களுக்கு மேபி கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நிம்மதியை வந்து கொடுக்காது. ஸோ அந்த இடத்துல எல்லாம் நம்மளை தயார்படுத்திட்டு அதை இன்னும் சரிப்படுத்திட்டு ஒரு அமைதிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சிஸ்டம் போதும், மற்ற சிஸ்டத்தை நீங்க உங்க அட்ராக்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ராதா கேட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சாப்பிட்டோம் அதுக்கு பின்னாடி எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்குள்ள வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணவு வந்து எதுவுமே பண்றது இல்லை. ஆனா சில இன்ஃபர்மேஷன் இப்ப வந்து ஒரு கலர் ஏஜென்ட் அது வந்து நம்மளோட உடம்ப பாதிக்கும். ஒரு குட்டி ஆர்டிக்கல் போதும், டன், அவ்வளவுதான், உங்களோட பிரெயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்போ என்ன, நம்ம படிக்கவே கூடாதா அப்படின்னா நம்ம படிக்கலாம். ஆனால் எழுதப்பட்டது எல்லாமே தேவையில்லாததா இருக்கு. அப்போ இல்லை, நம்ம ப்ரிகாஷன் வேணும்ல, நான் ஒரு முன்னெச்சரிக்கையா வாழணும்ல இந்த வாழ்க்கைய. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க சொன்னபடி நான் நல்லா தான் போச்சு. ஒரு கேக் ஒன்று சாப்பிட்டாங்க, அதில் ஒரு கலர் ஏஜென்ட் இருந்துச்சு, அதனால வந்து எனக்கு வாமிட்டிங் டிசென்ட்ரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் போயிட்டு செக் பண்ணி நான் போய் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ல சொன்னேன், அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. இதுதான் கவனம், நம்ம கொடுக்குற கவனம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் நீங்க நிறைய ஃபீல் பண்ணிட்டு கூட நீங்க எனக்கு எப்ப வேணாலும் கூப்பிட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்குற கவனம், நீங்க ஒரு குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், உங்களுக்குன்னு ஒரு சில கோட்பாடுகள் இப்படிதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் எடுத்துக்கூடாது, கேக் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, இந்த கலர் போட்டிருக்கோம் அந்த கலர் போட்டிருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷனே இல்லாம ஒரு பிரெயினை ஃபர்ஸ்ட் நம்ம உருவாக்க முடியுதான்னு பார்க்கணும். எதுவுமே உள்ள வேலை செய்யக்கூடாது, பிளைனா இருக்கணும், கம்ப்ளீட் பிளைன். அதெல்லாம் பாசிபிளா அப்படின்னா
நீங்க ஒரு பக்கம் கூட்டிட்டு போறீங்க ஒரு கேக்கு, ஐ மீன் ஃபங்க்ஷனுக்கு, அங்க கேக் கொடுக்குறாங்க. அப்ப நமக்குள்ள என்ன ஓடுது, அந்த ஓடுற விஷயம், சரி எனக்கு ஓடுனா என் பொண்ணுக்கு எப்படி அது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நம்ம எப்படி உருவாக்கி வச்சிருக்கோமோ அந்த கவனம். ஃபர்ஸ்ட் ட்ராமா இருக்கு இல்லைங்களா? ட்ராமானா பாதிப்பு ஒருத்தங்களுக்கு எப்படி உருவாகுது. இது வரைக்கும் ரிசர்ச் என்ன சொல்லுச்சு, அம்மா அப்பா ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங், இல்லை ஸ்கூல்ல ஏதோ ஒரு பில்டிங், இதெல்லாம் தான் ட்ராமா. இப்போ அது அப்படியே பிரேக் ஆயிருக்கு. அதெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் யாருமே மிரட்டுறது அடிக்கிறது கிடையாது. எந்த ஸ்கூலுமே வந்து கொஞ்சம் கேர் கொடுக்குது. ஸோ இப்போ ட்ராமா எங்கே உருவாகுதுன்னா, நீங்கள் ஒரு குழந்தைய ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி கூட்டிட்டு போறீங்க இல்லையா? அந்த ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் குழந்தைக்கு வந்து ட்ராமாவா மாறுது. அந்த ட்ராமாங்கிறது என்னன்னா, இப்போ எனக்கு வந்து டிசென்ட்ரி, நான் எங்க இருக்கேன், இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கேன். அங்க என்ன பண்றாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ண சொல்றாங்க, இந்த மாதிரி பண்ண சொல்றாங்க, இந்த செக்அப், இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு ட்ராமாவா மாறும். ஓகேங்களா? இந்த ட்ராமா என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஆக்சுவலா பாசிட்டிவா இல்ல, பயமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் அது திரும்ப அட்ராக்ட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இப்ப நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க, நீங்க போயிட்டு உனக்கு வராது, நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பத்திலா, வந்திருக்கு இல்லையா, நோய் வரக்கூடாதுன்னு நம்ப கூடாது, நோய் வந்தா சரியாகணும்ன்றதை எடுத்துக்கூடாது, நோய் வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது, நோய் வந்தா சரியாகணும்னு நினைக்க கூடாது, நோய் வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கோல். பொண்ணு வந்து இப்போ 8th, ஐ மீன் நீங்க சொல்றபடி 3rd 4th ஏதோ சம்திங். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ல அவங்களுக்கான கோல்ஸ் இருக்கும். நீ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து எப்படி தெரியுமா இருக்க போற, இது இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா உனக்குள்ள, அடுத்த வருஷம் நீ செல்ஃப் ஸ்டடி தான், நீ எல்லாமே நீ தான் கத்துக்க போற. அடுத்த வருஷத்துல இருந்து என்ன நடக்கும்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ பயங்கர சோஷியலைஸ் ஆயிட்டு, நீ எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது உருவாக்கிட்டு இருப்பீங்க, உங்க டீச்சர்ஸ் கூட நீ ரொம்ப கனெக்ட் ஆகுற, அதுக்கான ஒரு சேஞ்ச் தான் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். இப்போ குழந்தைகிட்ட ஒண்ணு வந்துருச்சுன்னா, ஐயோ என்னமோ ஆயிடுச்சு, எப்படி வெளியில வருது, இப்ப நம்ம எப்படி வெளியில வர்றது, எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு போராடுறதே ட்ராமா தான். அது போராடவே கூடாது. நான் சொன்னதே வந்து ஒண்ணு நடக்குதுன்னா உடனே செலிப்ரேஷன். நம்ம செலிப்ரேஷன் பண்ண முடியாது. இங்க ஒரு பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பயந்து போய் அதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுங்கிறதுக்காக போராடுறோம் இல்லைங்களா? அதுதான் இங்க ட்ராமா. அது பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி டிசென்ட்ரி உடனே ஒரு செலிப்ரேஷன். என்ன தெரியுமா, நாளைக்கு நீ இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்க, இல்லை இது நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதுக்காக எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? ஏன் சொல்லக்கூடாது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னா என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆகுது அவங்க பிரெயின். உடனே அதுக்கான ஒரு கனெக்ஷன், நாளைக்கு நான் இந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறேன்றதை ஃபீல் பண்ணும்போது அங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அது உடனே அதை சால்வ் பண்ணுது. இதுக்கு பதிலா நம்ம போயிட்டு இந்த சிஸ்டத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. என்ன பண்ணீங்க, இது சாப்பிட்டீங்களா, இதுக்கு இதை சாப்பிட்டீங்க, இந்த நேரத்துக்கு போனீங்களா, இது பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு ஃபியரை ஸ்டிமுலேட் பண்ற ஒரு விஷயம். ஃபியருங்கிறது என்னன்னா, நெகட்டிவ் அவுட்கம் பிரெயினுக்கு ப்ரொஜெக்ட் பண்றதுதான் ஃபியர். நெகட்டிவ் அவுட்கம், தப்பா ஏதோ ஒரு விஷயத்த வந்து மைண்டுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், பயம் வந்துகிட்டே இருக்கும், வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பே இருக்காது. ஸோ அதை பிரேக் பண்ணிட்டு உங்க வாழ்க்கை உங்க கையில. அப்ப நம்ம குழந்தைக்கு என்ன சொல்றோமோ அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியில வருவாங்க. மேம், அப்படியே பார்த்தாலும் நம்ம சாப்பிடுற பொருளுமே எப்படி நம்ம பிரெயினுக்கு நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் கொடுக்க ஒரு கெமிக்கல் கிரியேட் ஆகுதுன்னு சொல்றீங்களோ, சாப்பிடுற பொருள்ல இருந்தும் நம்மளுக்கு கெமிக்கல் ரியாக்ட் ஆகுதுன்றது வராது. ஸோ ஒரு நாள் நடந்த உண்மை. எனக்கு ஃபர்ஸ்ட் பையன் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிவ். பட் இப்போ அந்த பையனை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அவன் 13 years ஆச்சு. ஸோ என்ன பண்ணுவான்னா, ரொம்ப குறும்பு. நான் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பேன், என்ன வேணாலும் குறும்பு பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃப்ரீடம் மேக்சிமம் இருக்கும். அவர் வந்து வெளியில போனாருன்னா, கேட் ஓப்பனா இருந்தது அப்படின்னா அவர் வெளியே போயிடுவாரு. ஆனா அவர் பார்த்துட்டாருன்னா நான் கேட்டை க்ளோஸ் பண்ண மாட்டேன். அவர் பார்க்காத போது தான் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ அவர் பார்த்துட்டாருன்னா போவாருன்னா நான் விட்டுருவேன். ஸோ போயிட்டு ஒரு வீடு கட்டுற இடத்துல எல்லாம் மண் பெருசா போட்டுப்பாங்க, அது மேலே ஏறி உட்காந்து அவர் விளையாண்டு இருப்பாரு. அது வரைக்கும் நான் அங்கேயே தான் நிற்பேன். அப்ப என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஏதோ பாசி மாதிரி கிடந்தது, அதை எடுத்துட்டு அவர் வந்து வாயில் போட்டாரு. நான் மோஸ்ட்லி வந்து ப்ரொடெக்டடா இருப்பேன். அதாவது ப்ரொடெக்டட் அப்படிங்கிற வேர்டு கரெக்டான்றது தெரியல. அதாவது மோஸ்ட்லி நான் அந்த இடத்துல இருப்பேன். எனக்கு தெரியும் தவறுகள் எதுவும் நடக்காது அப்படின்றது. ஸோ அந்த குழந்தையா இருக்கும் போது தேவையான பாதுகாப்பை என்னால கொடுக்க முடியும். ஆனா என்ன ஆச்சுன்னா, அது அவர் வாயில போட்டாரு, அப்படி முழுங்கிட்டாரு.
நான் ஒண்ணுமே யோசிக்கல, எந்த பதற்றமும் வரல, எதுவுமே நான் அதை பெருசா எடுத்துக்கல. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோஷன் போகும்போது அது எல்லாமே வந்துச்சு. சி நீங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பதற்றம் அந்த பயத்துக்குள்ள அவ்வளோ விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம சொல்ல வர்றது எல்லாமே அந்த பதற்றம் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு. இப்படிலாம் விடலாமா, ஏதாவது ஆயிட்டா? எதுவும் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா நம்மளே போராடிக்கிறோம். அதாவது ஒரு செல், நீங்க ஏதாவது ஒரு செல் உயிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது வாழ்றதுக்காக போராடுது. அப்ப நம்ம வந்து எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா, நம்ம வந்து இயல்பாவே நல்லா தான் இருப்போம். நம்ம விட்டோம்னா நம்ம 120 இயர்ஸா இப்பெல்லாம் நிறைய பேர் அது மேல வாழ்றதா சொல்றாங்க. சோ வாழ்வோம். வாழ்றதுக்கான போராட்டம் நம்ம கிட்ட இருக்கு, அது நடந்துரும். நம்ம இப்ப ஆடானா கொண்டு வர அந்த பயம் பதற்றம் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட வாழ்க்கையை கம்மி பண்ணிரும். எனக்கு போன மார்ச் மாசம் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணப்ப லெஃப்ட் கிட்னி ரைட் கிட்னி ரெண்டுலயும் 8-12 மில்லிமீட்டர்ல ஸ்டோன் இருக்குன்ட்டாங்க. இவ்வளவு ஸ்டோன் இருந்தா கண்டிப்பா ஆபரேஷன் தான். ஏன்னா 5க்கு கம்மியா இருந்தாதான் மருந்து மாத்திரை கரைக்க முடியும். அப்புறம் ஆபரேஷன் தான் சொன்னப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு 10th படிக்கும் பொழுதே 2 கிட்னிலயும் ஸ்டோன் ஆபரேஷன், அப்புறம் குழந்தை பிறந்தோன்னா கால் பிளாடர் ரிமூவல், அப்பெண்டிக்ஸ் ரிமூவல், இவ்வளவு ஆபரேஷன் ஆயிட்டு இனிமே என் உடம்பு ஆபரேஷனுக்கு தாங்காது, அதனால நான் ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணி அந்த ஸ்டோன் எனக்கு போற மாரி, அந்த ஸ்டோன் எல்லாம் வெடிச்சு தானே வெளியில போற மாரி நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஸ்டோனுக்கான பெயின் வரவே இல்லை. அப்புறம் ஒரு நெப்ராலஜி டாக்டர், அவங்கள்ட்ட நான் நியூரலஜிஸ்ட் நான் போகும்பொழுது உங்களை பார்த்தா ஸ்டோன் இருக்க மாதிரி தெரியலன்னு அமுக்கிலாம் பாக்குறப்ப வலி இல்ல, திருப்பி இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப ஸ்டோனே இல்லைங்கிறாங்க. ரிப்போர்ட் வந்து எனக்கு கையில இருக்கு. இது வந்து மைண்ட்ல நான் வந்து ஆபரேஷன் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது, நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு 3 month பிலீவ் பண்ணேன் நானு. இது எனக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி பாப்பா, நான் 120 kg நான் இருந்தேன். பாப்பா கன்சீவா இருக்கும் பொழுது. ஆனா நான் வந்து எல்லாருமே ஆபரேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆபரேஷன், அதனால நான் வந்து சுகப்பிரசவத்துலதான் குழந்தைய பெற்றே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்ல இது பண்ண வாக்கிங் போனேன். அதுக்கேற்ற மாதிரி செயல்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு அது அந்த சுகப்பிரசவத்தை கொடுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கால் பிளாடர் மூலமே நிறைய ஆபரேஷன்ஸ் என் உடம்புல. இப்பயும் என்னால வெயிட்டை கம்மி பண்ண முடியல. ஓவர் வெயிட் 120 kg கிட்ட திருப்பியும் வந்துட்டேன். அந்த வெயிட்டை கம்மி பண்ண முடியல. நான் கம்மி பண்ண முடியுமா மேம்? திருப்பி கண்டிப்பா முடியுங்க. உங்க பேர் என்னங்க? மேரி மேம். மேரி. ஓகே, சூப்பர் மேரி, தேங்க்யூ. நீங்க நல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, எல்லாத்துக்குமே உதவியா இருக்கும். உங்க வெயிட்டையும் கம்மி பண்ணலாம். அதுக்கான ஸ்டெப்ஸுமே இதுக்குள்ள கொண்டு போறதுதான் நான் சொல்றேன், அது உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ மேரியுமே நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சிஸ்டம் உருவாயிருச்சுன்னா அதோட குரோத்துக்காக வேலை செய்யும். அந்த குரோத்துக்காக சில விஷயத்த அது மாற்றி அமைச்சிட்டே தான் இருக்கும். இங்க நீங்க என்ன பிரச்சனை வேணாலும் கோ த்ரூ பண்ணுங்க, பட் அந்த சிஸ்டத்துக்குள்ள போய் மாட்டினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றி அமைக்கிறது தான் இங்க ஒரே ஒரு வேலை. ஸோ இந்த புரிதல் கிடைச்சதுன்னா போதும். நமக்கு என்ன வேலை, நமக்கு எதுக்கு வந்திருக்கோம், நமக்கு என்ன கோல், நமக்கு என்ன சக்சஸ், நமக்கு என்ன உருவாக்கணும்ன்றதை நம்ம நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம்னா ஹெல்த் வைஸ்ல எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு கிளாரிட்டி கிடைச்சதுங்கிறவங்க சொல்லுங்க, இல்ல டவுட்ஸ் இருக்குன்றவங்க சொல்லுங்க. மேம், இப்ப என் பொண்ணை வந்து நான் ஸ்ட்ரென்த் பண்ணணுமா, இல்ல என்னோட எமோஷன் அண்ட் ட்ராமா தான் அவங்கள அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்ற கிளாரிட்டி மட்டும் சொல்லுங்க மேம். அதான் நீங்க தான் இப்போ பொண்ணுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசும்போது வந்து எல்லாமே நம்மளோட growth நோக்கி மட்டும்தான் பேசுறோம். நமக்கு என்ன அடுத்தது அவ்வளவுதான். யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு எழுதிட்டே தான் இருப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட growth. நம்ம அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்களோட growth நம்ம மேபி போற போக்குல ஒரு இது கொடுக்கலாம், அவ்வளவுதான். பட் நமக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில, நம்ம நோக்கி போறோம். அப்ப நமக்கு என்ன அடுத்தது அப்படிங்கறதுல நீங்க போயிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் டைம் அந்த இது வரவே வராது. அதாவது டிசென்ட்ரியோ ஃபீவரோ எதுவுமே வராது. ஒரு தடவை நீங்க என்ன பண்ணணும்னா செலிப்ரேட் பண்ண கத்துக்கணும். இப்ப நெக்ஸ்ட் டைம் டிசென்ட்ரி ஃபீவர் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்டா நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. குழந்தைகிட்ட ரொம்ப ஹாப்பினஸ் கொண்டு வாங்க. நாளைக்கு நீ பாரு, இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் வந்து சக்சஸ் ஆக போகுது, அதுக்கான மாற்றம் பாடியில வருதுங்கிறத செலிப்ரேட் பண்ணுங்க. இதை கொடுத்துட்டீங்கன்னா டன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் வராது. மேபி அந்த டியூரேஷன் மாறலாம். இப்போ நீங்க 3 months ஒன்ஸ் வந்துட்டு இருக்குன்னா அப்படியே 3 years ஒன்ஸ், அதுக்கப்புறம் அப்படி இல்லாம போயிடும். இல்ல 6 months ஒன்ஸ், 1 year ஒன்ஸ் வந்து அப்புறம் அப்படி இல்லாம போயிடும். இப்போ நீங்க நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமே ஆக்சுவலா நியூ இயர் வந்துருச்சா, சோ எங்க ரெசல்யூஷன் ஃபுல்லா இந்த மாதிரி growth வைஸ் தான். சரி, அதை விடுறா, அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு அவங்க கிட்டயுமே பேசும்போது நீங்க சொன்ன கோல்ஸ் தான் அவங்களோடது. நான் நெக்ஸ்ட் டைம் நான் நிறைய மார்க் வாங்கணும், நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் படிக்கணும் அப்படின்னு அவங்க இப்பதான் வளர்றதுனால அவங்களுக்கு அந்த புரிதல் வந்து படிப்பு, அந்த அவங்களோட கிராஷே மேக்கிங் நிறைய பண்றாங்க. எல்லாருக்கும்
எல்லாத்துக்குமே பேலன்ஸ்டா நான் டைம் இது பண்ணுவேன். நான் டிவி பார்க்க மாட்டேன். ஆனா நான் அதையும் என்ஜாய் பண்ணுவேன். எல்லாமே அவங்களே தெளிவா சொல்றாங்க மேம். இந்த கிளாஸ் அப்புறம் நாங்க அவங்க கிட்டயுமே நான் ஷேர் பண்ணுவேன். அவங்களுமே தெளிவா இருக்காங்க. சோ மூலியமா ஒரு 1000 people போய் சேர்ந்துச்சு. தேங்க்யூ மேம். மேம் குட் மார்னிங் மேம். மேம் ஸ்டார்டிங்ல இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் செகண்ட் டே கிளாஸ் எங்களை மீட் பண்ணி நான் அப்படியே டே பை டே போறப்போ ஒரு சில மெசேஜ் நீங்க கன்வே பண்ணிட்டே இருக்கீங்க. பட் அந்த டைம்ல ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே புரியுது. நீங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல ஒரு விஷயத்த நல்லா நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நேரில் மீட் பண்றப்போ சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அது ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின் வந்து அடாப்ட் ஆகல நீங்க சொன்ன விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட். ஆனா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிலீவ் பண்ணேன். ஆனா அப்புறம் டே பை டே உங்களுக்கு கூடயே நான் டிராவல் பண்றப்ப அந்த பிரெயின் வந்து நீங்க சொல்ற விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிடுச்சு மேம். ஸோ இது எல்லாமே பிலீவ், இது 100% உண்மை மேம். நீங்க சொல்றது நான் என் லைஃப்ல அட்டன் பண்ணியிருக்கேன். இது நான் 100% 200% நீங்க சொல்றது உண்மை. இது நான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகட்டும், நம்ம தாட்ஸ் தான் அதை உருவாக்குதுன்றது எனக்கு தெரியும். இது நம்ம பிலீவ் தான் நம்மள வந்து எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கைய நம்ம பாடி நோய் எல்லாத்தையும் 100% உண்மை மேம். நீங்க சொல்ற கிளாஸ் ரொம்ப 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 எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். அது ஃபீல் பண்ண மட்டும் தான் தெரியுது மேம் எனக்கு. அதை நான் ஃபீல் பண்ணிட்டேன் நீங்க சொல்ல அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம் என் லைஃப்க்கு. இது மட்டும் பாடி நோய்க்கு மட்டும் இல்லை மேடம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள் நம்ம சர்க்கிள் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. குழந்தைங்க, ஃபேமிலி, ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது மேம். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் மேம். உண்மையுமே சொல்றேன், இது நிறைய பேர் தெரியாம தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ங்க இருக்காங்கன்றதை நான் ஃபீல் பண்றேன் மேம். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ வெரி மச் மேம். A lot of thanks. Thank you so much. So இன்னைக்கு ஒரு விஷயமும் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 5 years பிஃபோர் வந்து எனக்கு ஸ்பைன் டிஸ்லோகேட் ஆகி அங்க டீஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட நான் வெயிட் தூக்க கூடாது, ஸ்டெப் ஏறக்கூடாது, கீழே உட்காந்து படுக்கிறது எதுவுமே கூடாது அப்படின்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுத்தாச்சு. கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான். பிளஸ் அங்க வந்து ஒரு ஸ்க்ரூவே போடணும் அப்படின்னு தான் என்னோட ஹெல்த்ல இருந்தது. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த மேரேஜ்லயே இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தேன். என் குழந்தை வளர வளர எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்காக வாழ்றது எங்களுக்குள்ள அந்த புரிதல் இல்லாம தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த கொரோனா டைம்ல வந்து எல்லாமே டுகெதரா இருக்கும்போது சில சேஞ்சஸ் நடந்தது. பட் அந்த டைம்ல எனக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவ்வளோ 29-30 இயர்ஸ் தான் ஆகுது உங்களுக்கு, ஸோ இப்போ உங்களுக்கு வேண்டாம், இது வந்து செய்யக்கூடாது, அப்புறம் உங்க லைஃபே இதாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே ஒரு ஸ்டெராய்டு எல்லாம் கொடுத்து ஒரு 6 months என்ன ரெடி பண்ணி வச்சிருந்ததை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பிசியோதெரபி எதுவுமே ஒர்க் ஆகல. நான் என்னோட நீங்க சொன்ன மாதிரி மைண்ட்ஃபுல்லா அந்த டைம்ல எனக்கு எப்படி அது தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. மைண்ட்ஃபுல்லா நான் எந்த ஆபரேஷனும் பண்ண மாட்டேன், எனக்கு சரியா நீங்க சொன்ன மாதிரி இட் டுக் டைம். இப்ப நான் ஜிம்ல போய் என்னால 20 kgs வந்து என்னால லிஃப்ட் பண்ண முடியுது. பட் பெயினும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஐ எம் சர்வைவிங் வித் த பெயின். ஆனாலும் என்னால அந்த வெயிட்டையும் தூக்க முடியுது, ஹெல்த்தியாவும் இருக்க முடியுது. நிறைய சேஞ்ச். நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கிறதுக்காக நம்ம ஹெல்த் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குன்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேம். அதே மாதிரி ஸ்டோன் அவங்க டெலிவரி டைம்ல மேரி அவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, எனக்கும் 9 mm ஸ்டோன் இருந்தது. எனக்கு எங்க டெலிவரி பெயினை விட அதுதான் கொடூரமா இருந்துச்சு சீரியஸா. ஸ்டில் எனக்கு வந்து ஒரு மருந்து கிடைக்கும், ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெயின்ஃபுல். பிரேக் ஆகி வர்றதுக்கெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு மைண்ட் இருக்குமான்னு, வில் பவர் இருக்கான்னு தெரியல. எங்க அம்மா எனக்காக நடந்தாங்க, ஒரு 10 kilometers நடந்து போய் யானை நெரிஞ்சல்னு ஒரு மூலிகை எடுத்துட்டு வந்து எனக்கு அதை கொடுத்தாங்க. அது 3 daysல எனக்கு அந்த ஸ்டோன் பூ மாதிரி வெளியில வந்துருச்சு மேம். இது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான் நான் சொன்னேன். தேங்க்யூ ராதா. சோ இப்போ இன்னைக்கு ஒரு இப்போ எனக்கு வந்து நீங்க சொன்னது புரிஞ்சதுங்க மேம். ஒரே ஒரு சந்தேகம் மேம். 2020ல வந்து எனக்கு கால்ல வந்து பயங்கர வெடிப்பு வந்து ஒரு 10 days வந்து நான் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டுல இருந்தேன் மேம். அதே மாதிரி இப்ப போன வருஷம் வந்து ஒரு 10 days எனக்கு வந்து வெர்டிகோ மாதிரி வந்து நான் ரெஸ்ட் எடுத்தேன்.
பட் இது 2 நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா, நான் அன்னைக்கு 2020 நினைச்சேன் ஒரு 10 நாள் வீட்டுல இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு இருந்தது. ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்டா நான் சுத்திக்கிட்டே இருந்தது, எனக்கே ஒரு அலுப்பா இருந்தது, ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு. சோ அதனால அது வந்துதான் நான் இப்ப நினைக்கிறேன். போன வருஷமும் நான் ஒரு 10 நாள் படுத்துக்கிட்டு இருக்கணும், வீட்டுல படுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு ஒரு 2வது நாள் எனக்கு வெர்டிகோ ப்ராப்ளம் வந்தது. பட் என்னன்னா, இந்த 2020 கால் வெடிப்பு வந்தது. ஏன் இது வந்தது, என்ன நம்ம உணவு முறையில என்ன பிரச்சனை நம்ம பண்ணோம்னு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் 2020 லாஸ்ட் நவம்பர் டிசம்பர்லயும் நான் கிராமத்துல டீச்சரா இருந்ததுனால எனக்கு பனங்கிழங்கு நிறைய கிடைக்கும். அது சாப்பிட்டதுனால, அதையும் நிறைய சாப்பிட்டதுனாலதான் இப்படி வந்ததோ. ஏன்னா 21 ஜனவரிலயும் எனக்கு இதே பிரச்சனை வருது. நான் அதை யோசிச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் மேம். ஸ்டாப் பண்ண பிறகு இப்ப எனக்கு அந்த பிரச்சனை வரல. நான் இதுக்காக நிறைய மெடிசன் எல்லாம் எடுத்தேன் அந்த 2 இயர்ஸ்ல. பட் இப்ப அதை நிறுத்தின பிறகு இல்லை. நான் என்ன நினைச்சேன், ஃபுட் அலர்ஜி அதுதான் நினைச்சேன். இப்ப நம்ம இந்த தாட்டும் கனெக்ட் ஆகுது. பட் 20ல தான் நான் நினைச்சேன் 10 நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும்னு. 21ல நான் நினைக்கல. ஆனா ஏன் மேம் அப்ப அந்த மாதிரி கால் வெடிப்பு திரும்பி எனக்கு வந்துச்சு? ஓகே உதயலட்சுமி, ஏன் வந்துச்சுன்றதை விட அடுத்தது என்ன ஆகணுங்கிறதுக்காக ஒண்ணு வரும் அப்படிங்கறத இப்ப நம்ம ஆழமா எடுத்துக்கணும். ஏன் வந்துச்சுன்றதுக்கு எப்பவுமே ஒரு கேள்வி போகவே வேணாம். இது வந்துச்சுன்னா அடுத்தது இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள பேச வேண்டியதுதான் முக்கியம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரே ஒரு ப்ராக்டிஸ், எல்லாரும் உங்களுக்கான கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல இருந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீங்க பண்ணணும். உங்களோட ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களோட பிரீத்திங் மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. அப்படியே அந்த பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படியே ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அந்த பிரீத்திங் போய் உங்க அப்டமன் வரைக்கும் அந்த சேஞ்சஸோட அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே கவனிக்கும் போது உங்களோட அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், உங்களோட அந்த சுவாச அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறது அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. அவ்வளோ ஹெல்த்தியான உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட ஆள் மனசுல எப்பவுமே நீங்க உருவாக்கியிருக்க அந்த அமைதி தான். அமைதிங்கிறது நிறைய நேரம் சிந்தனைகளை தடுக்கிறது தான்ன்றது இப்ப தெரிஞ்சிருச்சு. எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு காம்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே பிரீத்திங் ஃபீல் பண்றீங்க. இப்போ அப்படியே உங்களோட கான்சென்ட்ரேஷன் உங்களோட அப்டமன்ல, உங்களோட இன்டெஸ்டைன்ஸ்லாம் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. சிறுகுடல், பெருக்குடல், இந்த உணவு குழாய் அதை அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஒரு ஜீரண அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் எந்த இடத்துலையுமே எதையுமே நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறீங்க. ரொம்பவுமே ஸ்போர்ட்டிவான பர்சன். உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறத இயல்பாக உங்களோட ஆள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் தான் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது அப்படி ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே ப்ரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு கிளான்ஸையும் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஒவ்வொரு கிளாண்டுமே இப்போ உங்களுக்கு பாசிட்டிவான கெமிக்கலை மட்டும்தான் செக்ரேட் பண்ணுது. அதெல்லாம் சேர்ந்த அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத உங்களால் உணர முடியுது. ஏன்னா எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கு.
எந்த இடத்துலையுமே அடுத்து என்ன நடக்கணுங்கிற அந்த ரிசல்ட்டை ஃபீல் பண்ணி நீங்கள் நகர்றதுனால உங்களோட எண்டோக்ரைன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கராக இருக்கிறத அப்படியே கவனிச்சு பார்க்குறீங்க. அப்படியே பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படியே அந்த நர்வஸ் சிஸ்டம் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட டோ டு ஹெட் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அதை அப்படியே ஃபீல் பண்ணி உங்களோட நரம்பு அமைப்பு, நரம்பு மண்டல அமைப்பு எப்படி இருக்குன்றதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு சிஸ்டமும் ஹெல்த்தியாக இருக்குன்றது இப்போ தெரிஞ்சுட்டே இருக்கிறதுனால அந்த நர்வஸ் சிஸ்டத்தை கவனிக்கும் போது உங்களால் எந்த இடத்துலையும் எதையும் ஏற்றுக்க முடியுங்கிற அந்த பக்குவம் அதிகமாயிருக்கிறத இப்போ ஃபீல் பண்ண முடியுது. அதனால அந்த நர்வஸ் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்கிறத அப்படி கவனிச்சு பார்க்குறீங்க. இப்போ அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க உங்களோட எவ்ரி 10 இயர்ஸில் நீங்கள் ஹெல்த்தியாக இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் ஒவ்வொரு சூழலையும் ஹேண்டில் பண்ணுற விதம் தான்ன்றது இப்போ அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. எந்த ஒரு இடத்துலையும் உடலுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறீங்க. அடுத்த கோல் என்னவோ அது எல்லாமே உங்கள் உடலில் இன்னும் ஆரோக்கியமாக மாறிட்டே இருக்கும். அந்த ஆரோக்கியம் சில நேரம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் வரலாம். அதையை நீங்கள் கனெக்ட் பண்ணால் அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாறுங்கிறது இப்போ தெரியுது. இப்போ அடுத்தடுத்த 10 இயர்ஸ் அப்படியே மைண்டில் கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க. இப்போ எந்த ஏஜில் இருக்கீங்களோ இதுக்கு அடுத்த 10 இயர்ஸ், அடுத்த 10 இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வாழ்வீங்கன்றதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ஒரு 90 இயர்ஸ், உங்கள் 90 இயர்ஸில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பார்க்குறீங்க. ரொம்ப ஸ்லிம்மாக, ஹெல்த்தியாக, உங்களோட பர்பஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப். அப்படியே உங்களோட 100th இயரில் உங்களோட அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் என்னெல்லாம் நீங்கள் ஈவெண்ட் பண்ணுறீங்கன்றதை அப்படியே இமேஜின் பண்ண முடியுது. அப்படியே பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போனையும் ஃபீல் பண்ணுறீங்க. ஒவ்வொரு போனும் ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது அப்படியே செக் பண்ணுறீங்க. இது எல்லாமே இந்த ஸ்கெலட்டன் சிஸ்டம். உங்களோட ஸ்கெலட்டன் சிஸ்டம் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் எப்பவுமே ஒரு விஷனோட கனெக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது. அதனால தான் உங்களோட ஸ்கெலட்டன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. பிரீத் இன் ரைட் ஐ கவனிச்சு பிரீத் அவுட், மறுபடியும் பிரீத் இன் லெஃப்ட் ஐ கவனிச்சு பிரீத் அவுட் பண்ணுறீங்க. அப்படியே பிரீத் இன் பண்ணிட்டு நெத்தியை கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. பிரீத் இன் பண்ணி நெத்தியை கவனிச்சு பிரீத் அவுட் பண்ணும்போது அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு காம் ஸ்டேட்டுக்கு போறீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க.
இது வந்து ஒரு சிஸ்டம் ரிலேட்டட் ஒரு மெடிடேஷன். நமக்குள்ள புது சிஸ்டம் உருவாயிட்டே தான் இருக்கும். நிறைய கண்டுபிடிக்கப்படாத விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம அழகாக வாழ தான் வந்திருக்கோம். யாரோட சிஸ்டத்துலேயும் நம்ம போய் பெருசாக மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பக்குவப்படுறது தான். ஸோ நம்ம சிஸ்டத்தை உருவாக்கி மற்றவங்களை அதுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி பர்சனலாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பாசிபிள். அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறது. அண்ட் நம்மளோட ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் உதவுது அப்படின்னா அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அப்போது அதுதான் இங்கே கோலே. ஸோ நம்ம இன்னைக்கு என்னத்தை நோக்கி போகிறோம், நம்ம என்ன உருவாக்குறோம், யாருக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டீப்பாக போனோம் அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களாலேயும் ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியும். ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மெடிடேஷன் வந்து என்னென்னா, நீங்கள் அடிக்கடி உங்கள் பாடியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த சிஸ்டத்தை ஃபீல் பண்ணி இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இதெல்லாம் வேணும். ஃபஸ்ட்டு நிம்மதி இருந்தால் தான் உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே நல்லா வேலை செய்யும். உங்களோட ஹாப்பினஸ் இருந்தால் தான் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். உங்களோட அக்செப்டன்ஸ் பிஹேவியர் சிஸ்டம் இருந்தால் தான் நம்ம எல்லாமே அது கனெக்டட் தான். ஒவ்வொரு செஷனுமே உங்களோட இப்போ பாடி சிஸ்டத்தோட கனெக்டட் தான். அக்செப்டன்ஸ் பிஹேவியர் இருந்தால் தான் உங்களோட நர்வஸ் சிஸ்டத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதையா ஒன்று நான் ஏற்றுக்க முடியாது, நான் போராடிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையை போய் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும். நீங்கள் போயிட்டு நியூராலஜிஸ்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை வேற சிலரை பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன காரணம், நான் எதையோ ஒன்று ஏற்றுக்க முடியாத சூழலில் இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டம் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஹெல்த் வைஸில் எந்த ஒரு நோயும் வராது. இன்னொன்று, நோய் வந்துச்சுனாலும் கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட சிந்தனைகளை மாற்றி அமைக்கும் போது அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் ஒரு நம்பிக்கை வருது, நல்லா தான் போகுது, ஃப்யூச்சரில் நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட பார்வை இருக்குது. எனவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம வந்து இது ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணி நிறைய பேர் நல்லா இருக்காங்க. என்னோட ஒரே ஒரு கோல், இதை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்க ஒரு 30 பேர்னால கண்டிப்பாக ஒரு 3000 பீப்புளை ரீச் அவுட் பண்ண முடியும். நீங்கள் கொண்டு போங்க, எல்லாருக்குமே இதை எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அப்ளை பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்.